கற்பனை பண்ணாதோ. புளிக்காய்ச்சி காய்ச்சிட்டு இருந்தேன், அதுக்காக கடலையே வறுத்து போட்டுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம கடலை போடுற வயசா எனக்கு? கடலை போடுறதுக்கு வயசு எதுக்கு வேண்டி கிடக்கு? இந்த வாட்ஸ்அப் வந்ததுல இருந்து 6 வயசு குழந்தைல இருந்து 60 வயசு கழங்கட்ட வரை எல்லாரும் கடலை போடுறான். அந்த பேச்செல்லாம் விடுங்க மணி. இந்த காஃபி சூடா போட்டு வந்திருக்கேன். காப்பியும் வேண்டாம், ஒரு இழவும் வேண்டாம். நான் ஏற்கனவே சூடா இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். ஊர்ல எத்தனை கல்யாணம்? மணி, இது கல்யாண சீசன். குறைச்சது ஒரு 50,000 கல்யாணம் நடக்கும். நான் மனுஷா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நானும் மனிஷா கல்யாணத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கல்யாணங்கிற மனுஷனோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணங்கிற பேரை கேட்டாலே பிடிக்கல. மணி, இதுக்காக அவளை பேரை மாத்தி வச்சுக்க சொல்ல முடியுமா? நீங்க என்ன சொல்ல வரேன்னே எனக்கு புரிய மாட்டேங்கிறது. நாராயணி, அன்னைக்கு நீ ஒரு ஜாதகம் வந்து கொடுத்தியா? அன்னிலேருந்து வீடே ஒரே கல்யாணமயமா இருக்கு. அதுக்கு மணி ஏன் கோச்சுக்கணும்? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாச்சே. சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா? ஒரே குழப்பமா இருக்கு. நீ ஒரு கல்யாண ஜாதகத்தை கொண்டு வந்த, அப்புறம் அந்த அருணாச்சலமா பாட்ஷாவா படையப்பா படையப்பா அவன் கல்யாணம் கொடுத்தோம். அப்புறம் நேத்தோத்தவன் தான் பாலகாட்டு கல்யாணம். மணி, நீங்க என்ன 3 கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? 3 கல்யாணம் என்ன, 30 கல்யாணம் கூட பண்ணி வைப்பேன். ஆனா என் ஒரே பொண்ணுக்கு எப்படி பண்ணி வைக்க முடியும்? 3 பேரும் மயிலாப்பூர், 3 பேரும் டிசிஎஸ் வேலை பண்றாங்க, 3 பேரும் கல்யாணம். ஒரே குழப்பமா இருக்கே. அப்படிவா வழிக்கு. இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுட்டா அதுக்கு பேர் குழப்பம் இல்லையே மணி. நான் குழப்பமா இருக்கிறது புரிஞ்சுதான்னு கேட்டேன். இப்பதான் குழப்பமா இருக்கு. புரிஞ்சா சரி. நாராயணி, நீ முதல்ல ஒரு ஜாதகம் கொண்டு வந்த இல்லையா? அந்த இடத்தையே பேசி முடிச்சுடலாம். அவள்கிட்ட பேச சொன்னேனே, பேசினியோ? டிலே பண்ணிட்டே போனா லக்ஷ்மி மனசு மாறிடும். என்ன மணி குழப்பற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் சொன்னதை செய்ய. அதுவும் அந்த கடைசியில வந்தானே, அவன் தான் ஒரிஜினல் பூர்வ ஜென்ம கேஸ். சாரி நீலா, நானா சொல்லல, தானா வந்துட்டோம். ஆமா, அது என்ன மணி பூர்வ ஜென்ம கேஸ்? ரொம்ப அவஸ்தைப்படாத. இவர்கிட்ட கேளு. அதுக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வச்சு சொல்லுவார். சொல்லுவேடோன்னா தேஷ சொல்வேனே நாயலா. சரி, அதை விடு. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலையே. என்ன பண்ணி? புள்ளையாத்துல போய் லக்ஷ்மியோட ஜாதகத்தை கொடுத்து அவள்கிட்ட நான் பேசிட்டேன். அவ அடுத்த வாரம் சொல்லி அனுப்புறேன்னு இருக்கா. நான் உடனே ஃபாலோ அப் பண்றேன். சரி, தெரிஞ்சதும் வந்து சொல்லு. அப்ப நான் வரேன். இருப்போ காஃபி. நீ போட்ட காப்பிய நீ ஏன் குடிக்க மாட்ட? எனக்கு ஏன் தண்டனை கொடுக்கற? இவர்கிட்ட கொடு, எதை வேணாலும் குடிப்பேன். அந்த 16 கொலை பண்ணின மருதமுத்து உனக்கும் தெரியுமா? உலகத்துக்கே மருதமுத்து பத்தி தெரிஞ்சிருக்கு. இவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியல. நீலா நீலா நீலான்னு டெய்லி கழுத்து இருக்கிற. இந்த பாருங்க, இனிமே டவுட் வந்தா இவள்கிட்ட கேட்டுக்கோங்க.